ஃபுல் அண்ட் ஃபுல் பணச்சண்டை மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. மீனாவோட வண்டி திருடிட்டு போன விவகாரத்தில் ரோஹிணி எவ்வளவு பெரிய பலிகடை ஆயிருக்காங்க பாருங்களேன். மீனா வண்டி திருட்டு சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு குழப்பம், யார் அந்த திருடன், யாரால இது நடக்குது. ஆனா இப்ப சத்தியத்துக்கும் பொய்யுக்கும் நடுவில் ரோஹிணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. வாங்க டீட்டெயில்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். மீனா வண்டிக்காக வேண்டி முத்து வந்து சிந்தாமணி கிட்ட 40,000 பணம் கேட்டார் இல்லையா. ஸோ அந்த பணத்தை கொடுக்க மனசு இல்லை சிந்தாமணிக்கு. உடனே இந்த திருட்டு வேலைக்கு பின்னாடி இருந்த ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி, உன்னால தான் நான் மாட்டிக்கிட்டேன், இப்போ வந்து முத்து வந்து 40,000 கேட்குறான், அதை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. உங்கள்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு ரோஹிணி வந்து கேட்டதுக்கு, அதுக்கு சிந்தாமணி பணம்லாம் எங்கிட்ட இல்லை, ஆனால் இந்த பிரச்சனையை வந்து நீ தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதனால நீ தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்து வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. சிந்தாமணி ஒரு வார்த்தையிலேயே வந்து ரோஹிணி வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. ரோஹிணி மனசுக்குள்ள அடடா இப்போ நம்ம பணம் எங்கிருந்து வாங்குறது அப்படின்னு குழம்பிட்டாங்க. ஆனால் முகத்தில் வந்து காம் ஃபேஸ், சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. ஆனால் சிந்தாமணி விடல, நீ எங்க இருக்க, நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஷோரூமுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் ரோஹிணி வந்து மாட்டிட்டு முழிக்க போறாங்க. சிந்தாமணிக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவெடுத்த ரோஹிணி அந்த நைட் ரோஹிணி வீட்டுக்குள்ள வந்த உடனே மனோஜ் வந்து சாந்தமா ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வந்த ரோஹிணி மனோஜ் கிட்ட ஒரு நாடகத்தை வந்து போடுறாங்க. ரோஹிணி நிதானமா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட வித்யா கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு மனோஜ் வந்து கேட்கறாங்க. 1,001 ரூபாய் வந்து மொய் வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு கோவம் வருது. அவ எனக்கு 1,00,000 மதிப்பு இருக்கிற நகையை வந்து போட்டிருக்கா, நான் மொய்யை மட்டும் வச்சுட்டு வரணுமா, நமக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு ரோஹிணி வந்து கோபப்படுறா. அப்போ மனோஜ் வந்து ரோஹிணிட்ட நம்ம கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமில்ல. ரோஹிணி ஷாக்கிங்ல வந்து சத்தமா வந்து பேசுறா. இப்போ நீ என்ன சொல்ற, நான் ஒரு காசு கூட இல்லாமல் இருக்கணுமா, வித்யாவோட கல்யாணத்துக்கு நம்ம வெறும் ஆளா தான் போகணுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. மனோஜ் வந்து குழம்பி போய் சரி சரி இந்த 50,000 வந்து வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து கொடுக்கறதுக்குள்ள கையில் இருந்து 50,000 அவசரமா வந்து ரோஹிணி எடுத்துக்கிறாங்க. மனோஜ் வந்து 10,000 கொடுக்கற கூட வந்து தயங்கிட்டு இருக்கான். ரோஹிணி கோவிச்சனால வேற வழி இல்லாம கொடுத்துட்றான். மீதி 50,000 நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மனோஜ் சொல்லிட்டு போன உடனே ஷோரூமுக்கு சிந்தாமணி வந்துடுறாங்க. மனோஜ் கேட்டதுக்கு பியூட்டி பார்லர் ஆர்டர் பத்தி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சமாளிச்சிடுறாங்க. அப்போ ரோஹிணி மனசுக்குள்ள அடடா இந்த நேரத்தில் வந்துட்டான்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ரோஹிணி மனோஜ்ட்ட அவங்க பியூட்டி பார்லர் பத்தி தான் பேச வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றா. அதை நம்பி மனோஜ் அங்கிருந்து சும்மா போயிடுறான். மனோஜ் போன உடனே மனோஜ் கொடுத்த 50,000 இருந்து 40,000 எடுத்து சிந்தாமணி கிட்ட கொடுக்குறாங்க ரோஹிணி. அப்போ சிந்தாமணி அந்த முத்து வந்து எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு கேட்கறாங்க. அவன் நாள் பூரா வந்து வண்டி ஓட்டுறவன், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், அதனால தான் கண்டுபிடிச்சான், உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ரோஹிணி வந்து புலம்புறா. அப்போ சிந்தாமணி சும்மா விடுவாங்களா என்ன, என்கிட்ட சொன்னனால தான் உன் பக்கம் வந்து பிரச்சனை திரும்பாம இருந்திருக்கு, வேற யார்கிட்டயாவது சொல்லி இருந்தா உன்னை காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ரோஹிணி மிரட்டிட்டு போறாங்க. அங்க முத்துட்டு வந்து சிந்தாமணி 40,000 பணத்தை வந்து கொடுத்துறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றானா, இதுக்கு மேல நீங்க வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அடியாளுக்கு விழுந்த அடிதான் உங்களுக்கு விழும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சிந்தாமணி கதி கலங்கிட்டாங்க. நீங்க யார் என்ன மிரட்டுறதுக்குன்னு அப்படின்னு கோவம் வந்தாலுமே எதுவும் சொல்ல முடியல. பட் முகத்துல அந்த பயம் வந்து தெரிஞ்சது. மீனா வந்து சாமி கும்பிட்டு வந்தப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு வண்டி தேவைப்பட நான் வாங்கி தராமா அப்படின்னு பாசமா வந்து சொல்றாரு. இதை ஒட்டு கேட்ட விஜயா உடனே குறுக்கில் புகுந்து, உங்களுக்கு என்ன அவ்வளவு பணம் இருக்கா, அவளுக்கு எதுக்கு நீங்க வண்டி வாங்கி தரணும் அப்படின்னு வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ணாமலை வந்து விஜயாவோட வாய் அடைச்சதுக்கு அப்புறமா வந்து மனோஜ் ரோஹிணி அங்க வராங்க. விஜய் அவங்களோட யோகா கிளாஸ்க்கு மனோஜ் கிட்ட 10,000 ரூபாய் கேட்கறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்றானா, எங்கிட்ட அவ்வளோ இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு 50,000 ரூபாய் கொடுத்த விஷயத்தை வந்து உளறிடுறான். அந்த வார்த்தையை கேட்ட ரோஹிணி மனசுக்குள்ள ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்து ஆத்திரம் தாங்கல. ரோஹிணிட்டு வந்து சண்டைக்கு போறாங்க. வித்யாவோட கல்யாணத்துக்கு நகை போடணும் தான் அப்படின்னு ரோஹிணி வந்து சமாளிச்சிடுறாங்க. ஆனா விஜய் வந்து அப்போ என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இங்க ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள டவுட் ஒன்று வருது. அப்பதான் முத்து வந்து இந்த திருட்டுக்கு காரணம் வந்து சிந்தாமணி தான், ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லி தான் அவங்க வந்து இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு குண்டை போட்டு உடச்சிடுறான். இதை கேட்ட உடனே விஜய் வந்து ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனா இப்போ விஜய் மெதுவா ரோஹிணி வந்து பாக்குறாங்க. ஆனா சிந்தாமணி கொடுத்த காசுல மீனாக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு முத்து வந்து பேசிட்டு இருக்கான். ரோஹிணியோட சூழ்ச்சி வெளியே தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள சண்டை, மிரட்டல், பணம், நம்பிக்கை, ஏமாற்றம், இப்படி எல்லாமே கலந்து ஒரு குண்டு போட்ட மாதிரி டென்ஷன் வந்து பில்ட் ஆயிருக்கு. சிந்தாமணியும் ரோஹிணியும் யாரு பெரிய பொய்யன்றத காலமே வந்து சொல்லும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், ரோஹிணியோட சூழ்ச்சி வந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல ரோஹிணி மேல தப்பா இல்ல சிந்தாமணி மேல தப்பா அப்படின்றத சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் பெரிய டர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. அது என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.